வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட கூட்டுறவு சம்மந்தமான கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது. ஏன்னா இப்போ நடந்த எஸ்ஆர்பி எக்ஸாம் 5th அக்டோபர் அன்னைக்கு நடந்துச்சு இல்லையா, அதிலே இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து ஒரு 4 கொஸ்டின் கிட்ட வந்திருந்தது. அந்த கொஸ்டின் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தவறாமல் பார்த்துக்காங்க. கூட்டுறவு இயக்கம் முதலில் தொடங்கியது எந்த இடத்துல தொடங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. அப்புறம் கூட்டுறவுங்கிற வேர்டு வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னா லத்தீன் வேர்டு. பிரிட்டன் கூட்டுறவு பெனாவேலன் சங்கம் மற்றும் கூட்டுறவு வணிக சங்கம் முதலியவற்றை ஏற்படுத்தியவர் யார்? கூட்டுறவு வணிக சங்கம் டாக்டர் வில்லியம் கிங். சென்னை மாகாணத்தால் ஐரோப்பிய நாடுகளில் கூட்டுறவு இயக்கம் குறித்து அறிந்து வர அனுப்பப்பட்டவர் யார்? சர் ஃபெட்ரிக் நிக்கல்சன். சென்னை மாகாணத்தால் ஐரோப்பிய நாடுகளில் கூட்டுறவு இயக்கம் குறித்து அறிந்து வர அனுப்பப்பட்டவர் சர் ஃபெட்ரிக் நிக்கல்சன். இவர் தான் வந்து இந்தியாவோட கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை. ஜெர்மனியில் கூட்டுறவு இயக்கம் பரவுவதற்கு காரணமானவர் யார்? ஜெர்மனியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா FW ரெய்பீசன். 1913 இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட முதல் பால் கூட்டுறவு சங்கம் எது? இது எங்கே இருக்குன்னா அலகாபாத்தில், உத்தரப்பிரதேசம். 1913 இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட முதல் பால் கூட்டுறவு சங்கம் அலகாபாத், உத்தரப்பிரதேசம். டேஷ் என்பதன் பொருள் இணைந்து பணியாற்றுவது அல்லது இணைந்து செயலாற்றுவது. கோஆப்ரேஷன் அதாவது கூட்டுறவுனால இணைந்து செயலாற்றுவது. லண்டனில் எந்த ஆண்டு நடைபெற்ற சர்வதேச கூட்டுறவு மாநாட்டில் சர்வதேச கூட்டுறவு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது? 1895 தான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் காங்கிரஸ் நடந்தது இல்லையா லண்டனில். அப்போ இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலைன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஏற்படுத்தப்பட்டது. அயர்லாந்தில் கூட்டுறவு இயக்கம் ஏற்பட காரணமானவர் யார்? அயர்லாந்தில் சர் ஹோரஸ் பிளங்கெட். முதல் கல்லறை கூட்டுறவு சங்கம் ஏற்படுத்தப்பட்டது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன். இதுவும் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், 2-3 கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கோம். முதல் கல்லறை கூட்டுறவு சங்கம் ஸ்வீடனில். கூட்டுறவு குறித்த கருத்துக்களை பரப்புவதற்கும் அனைத்து மக்களையும் கூட்டுறவு அமைப்பில் இணைக்க தூண்டும் விதமாக கூட்டுறவாளர் என்ற மாத இதழை வெளியிட்டவர் டாக்டர் வில்லியம் கிங். கூட்டுறவாளர் அப்படிங்கிற மாத இதழை வெளியிட்டவர் டாக்டர் வில்லியம் கிங். ஐசிஏ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ், சர்வதேச கூட்டுறவு அமைப்பு, அதுதான் ஐசிஏ. இங்கிலாந்தின் பெரிய கூட்டுறவு நிறுவனம் ஸ்காட்டிஷ் கூட்டுறவு நுகர்வோர் சங்கம். டென்மார்க்கில் நிறுவப்பட்ட முதல் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் ஏற்பட காரணமானவர் பாஸ்டர் ஷோன். டென்மார்க்கில் ஃபஸ்ட்டு முதல் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் ஏற்பட காரணமானவர் பாஸ்டர் ஷோன். பண்ணையார்களுக்கு கடன் வழங்கும் விதமான கூட்டுறவு சங்கத்தை ஏற்படுத்திய ஜெர்மானியர் யார்? டாக்டர் ஹாஸ். தலைமை சங்கம் என்பது டேஷ் அளவிலான சங்கம், மாநில அளவிலான சங்கம். அபெக்ஸ் சொசைட்டி, இதுவும் 2-3 கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கோம். தலைமை சங்கம்னா மாநில அளவிலான சங்கம். கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்களின் பொறுப்பு வரையறுக்கப்பட்டது. பின்வருவற்றில் இந்தியாவில் பின்பற்றப்படும் நிறுவன அமைப்பு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், அதாவது கூட்டமைப்பு தான். கூட்டுறவு நிறுவனத்தின் தலைவர் அலுவலர். கூட்டுறவு நிறுவனத்தின் விதிகள் மற்றும் நெறிமுறைகள் எதில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது? கூட்டுறவு சட்டத்தில். இந்திய அரசமைப்பின் எத்தனாவது அட்டவணையில் கூட்டுறவு சேர்க்கப்பட்டுள்ளது? இது ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருக்கோம். 7வது ஷெட்யூலில் தான் இருக்கு. NCDCயோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க, டெல்லி. கூட்டுறவு சங்கத்தை மூடுவது அப்படின்னா கூட்டுறவு சங்கத்தை கலைத்தல். ஒரு சங்கத்தின் அரசியலமைப்பு என்பது துணை விதி. கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர்களை சேர்ப்பது மற்றும் அதன் பங்குகளை ஒதுக்கீடு செய்வது எவரின் கடமை? நிர்வாக குழுவோட கடமை. தக்கான விவசாய துயர்நீக்க சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? த டெக்கன் அக்ரிகல்ச்சரிஸ்ட் ரிலீஃப் ஆக்ட் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1879. NCDC அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அப்படின்னா நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். நல்லா தெரிஞ்சுக்காங்க.
உங்களுக்கு இந்த எக்ஸ்பான்ஷன்லாம் கேட்குறாங்க. NCDC, நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? தேசிய கூட்டுறவு அபிவிருத்தி கழகம் கூட்டுறவு செயல்பாடுகளை வலிமைப்படுத்த ஏதுவாக இந்நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1963. அகில இந்திய கிராம கடன் மறு ஆய்வுக்குழு எந்த 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது? 4வது 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது அகில இந்திய கிராம கடன் மறு ஆய்வுக்குழு. விவசாய மறுநிதி கழகம் டேஷில் ஏற்படுத்தப்பட்டது? ஜூலை 1, 1963. இந்த கேள்வி தான் இப்போ அக்டோபர் 5 அன்னைக்கானதா SRB எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. விவசாய மறுநிதி கழகம் அதில் அவங்க ஆண்டு தப்பாக கொடுத்துருந்தாங்க. பட் எக்ஸாக்டாக இதுதான் ஆண்டு, ஜூலை 1, 1963. இது தெரிஞ்சு வச்சுக்காங்க. NAFED, நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன், தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம், அதுதான் NAFED. சிறப்பு துணை விதி திருத்தம் செய்ய இது எல்லாமே உண்டு. சிறப்பு பேரவை கூட்டப்பட வேண்டும். சிறப்பு பேரவை 15 நாள் முன்னறிவிப்பு கொடுத்து பேரவைக்கான அறிவிப்பு இருக்கணும். சிறப்பு பேரவை வாக்கெடுப்பு 2/3 திருத்தத்திற்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அதாவது 3ல் 2 பங்கு திருத்தத்திற்கு ஆதரவாக இருக்கணும். அப்படி கொடுத்துருக்காங்க. 15 டேஸ்க்கு முன்னாடியே முன்னறிவிப்பு கொடுத்துடணும், இந்த மாதிரி பேரவை நடக்க போகுது அப்படின்னு. இதெல்லாமே சிறப்பு துணை விதி திருத்தம் செய்யறதுக்கிலே வருது. ஒரு கூட்டுறவு சங்கத்திலே பேரவை கூட்டத்திற்கான நடைமுறைகள் டேஷில் கூறப்பட்டுள்ளது? விதி 46ல். புதிய கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்ய பிரிவு 21 படி தகுதியிலே எத்தனை நபர்கள் தேவை? நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம். ஒரு புதுசாக ஒரு கூட்டுறவு சங்கம் வேணும்னா மினிமம் 25 மெம்பர்ஸ் அது இருக்கணும். சப்போஸ் அந்த 25 மெம்பர்ஸ் இல்லாமல் குறைஞ்சா கூட சில நேரங்களில் கூட்டுறவு கலைக்கக்கூட முடியும் அப்படின்னு இன்னொரு வீடியோவில் பார்த்துருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பிரிவு 21 பார்த்துக்காங்க. இந்த மெம்பர்ஸ் பற்றி எதில் கூறப்பட்டிருக்குன்னா பிரிவு 21ல் மெம்பர்ஸ் சேர்க்கறதை பற்றிலாம் பிரிவு 21ல் கூறப்பட்டிருக்கும். NCUI நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தேசிய கூட்டுறவு ஒன்றியம். ஒரு சங்கம் தனக்கு தேவையான நிதியை எந்த வழிகளில் பெறுகிறது? இந்த 4 வழியிலுமே பெறுகிறது. பங்கு மூலதனம், வைப்புகள், கடன்கள், அரசு பங்குகள், எல்லாத்துலேயுமே. லேம்ஸ், இந்த லேம்ஸ் பற்றி அடிக்கடி கேட்குறாங்க. அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. லார்ஜ் சைஸ்டு மல்டிபர்பஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், பெரு பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள், அதுதான் லேம்ஸ். 1981 விவசாயம் மற்றும் கிராம வளர்ச்சிக்காக நிறுவன கடன் அமைப்பை ஏற்படுத்துவது குறித்து மறு ஆய்வு செய்ய டேஷ் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு நபார்டு ஏற்படுத்துவதற்கு பரிந்துரை செய்தது? அது யாருன்னா சிவராமன் அவர்களோட தலைமையில் தான். இன்னொரு வீடியோலே சொல்லியிருக்கேன். இந்தியாவில் கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1904. ஃபர்ஸ்ட் 1904. டேஷால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை 2 தொகுதிகளை உள்ளடக்கியது. முதல் தொகுதி மாதிரி கூட்டுறவு சங்கங்களின் சட்ட வரைவு மற்றும் விதிகள். 2ஆம் தொகுதி பல்வேறு சங்கங்களுக்கான மாதிரி துணை விதி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சட்டங்கள் குழு 1955. பம்பாய் மாகாணத்தில் டேஷ் என்ற இடத்தில் 1915 முதல் விற்பனை சங்கம் ஏற்படுத்தப்பட்டது. ஹூப்ளி. ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ் வாஸ் ஆர்கனைஸ்ட் அட் ஹூப்ளி இன் த ஃபார்மர் பாம்பே ப்ராவின்ஸ் இன் 1915. டேஷின் தயாரிப்புகள் அமுல் என்ற பிரசித்தி பெற்ற பிராண்ட் பெயரை கொண்டுள்ளன. கெய்ரா மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம். கெய்ரா மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் தான் அந்த அமுல். இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்தியாவில் அதிகமாக பால் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் எதுன்னு கேட்டிருந்தாங்க. அது அமுல் தான். NCCF எதன் அடிப்படையில் நிர்வகிக்கப்படுகிறது? இது எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பல்வகை மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 2002. பல்வகை மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 2002. கூட்டுறவு விவசாயம் என்பது ஒருங்கிணைந்த விவசாயம் என்பது வெவ்வேறு பொருளை குறிக்கும் வார்த்தைகள். கூட்டுறவு விவசாயம், ஒருங்கிணைந்த விவசாயம், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பொருளை குறிக்கும் வார்த்தைகள். 1920 இந்தியாவில் முதல் கூட்டுறவு நில அடமான வங்கி எங்கு ஏற்படுத்தப்பட்டது? எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஹான், பஞ்சாப். இந்த கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. இப்போ நடந்த அக்டோபர் 5 அன்னைக்கு நடந்த SRB எக்ஸாமில். அது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா
இந்தியாவில் முதல் கூட்டுறவு நில அடமான வங்கி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் படிக்கும்போது ஆண்டு சேர்த்து கொடுத்தா அதையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. 1920 தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாப்ல, ஜஹாங் அப்படிங்கிற பிளேஸில் பஞ்சாப்ல. எந்த 5 திட்டத்தில் வளர்ச்சி குறித்த கொள்கைகள் ஏற்படுத்தப்பட்டதுடன் நில அடமான வங்கிகள் நிலவள வங்கிகள் என்று அழைக்கப்பட்டன? 3வது 5 திட்டம். டேஷின் இறுதியில் நகர கூட்டுறவு வங்கி இயக்கம் இந்தியாவில் தோன்றியது? அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்கிங். எந்த செஞ்சுரி பார்த்துக்கங்க? 19வது நூற்றாண்டு, 19th century. Urban cooperative banking movement in India can be traced to the close of 19th century. முதல் மாவட்ட கூட்டுறவு வங்கி 1910 டேஷ் என்ற இடத்தில் தோன்றியது? அஜ்மீர்ல, ராஜஸ்தான். முதல் மாவட்ட கூட்டுறவு வங்கி டிசிபி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு டிசிபி இயரும் பார்த்துக்கங்க. 1910 அஜ்மீர், ராஜஸ்தான். மத்திய கூட்டுறவு வங்கிகளின் சமநிலைப்படுத்தும் மையமாகவும் கணக்கு தீர்வு செய்யும் நிலையமாகவும் செயல்படுவது டேஷ் ஆகும்? மாநில கூட்டுறவு வங்கி. NCCT, நேஷனல் கவுன்சில் ஃபார் கோஆபரேட்டிவ் ட்ரைனிங். NCCTனா நேஷனல் கவுன்சில் ஃபார் கோஆபரேட்டிவ் ட்ரைனிங், தேசிய கூட்டுறவு பயிற்சி கழகம். இந்தியாவில் கூட்டுறவு வார விழா டேஷ் மாதத்தில் கொண்டாடப்படுகிறது? நவம்பர் மந்த்து. இதுவும் நிறைய கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டுறவு வார விழா நவம்பர் மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. டேஷில் வறட்சி குழு ஏற்படுத்தப்பட்டது? 1880. இந்தியாவில் சுவை என்ற பிராண்ட் பெயரை உருவாக்கியது அமுல் தான். டேஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பிராண்ட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அமுலுக்கு. இந்தியாவில் பின்பற்றப்படும் வங்கியல் முறை கிளை வங்கியியல், பிரான்ச் பேங்கிங். ஒரு கடன் சங்கத்தின் தணிக்கை கட்டணம் டேஷ் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது? நடைமுறை மூலதனம், ஒர்க்கிங் கேபிட்டல். ஆர்டிஜிஎஸ். ஆர்டிஜிஎஸ்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். இது 2-3 கொஸ்டின் பேப்பரில் பார்த்துட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், இதுதான் ஆர்டிஜிஎஸ். இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 2வது அட்டவணைப்படி ஏற்கப்பட்ட வங்கி டேஷ் ஆகும்? ஷெட்யூல்டு பேங்க். ஷெட்யூல்டு வங்கி, அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கி. 1934 2வது அட்டவணைப்படி ஏற்கப்பட்ட வங்கி. பிராந்திய கிராம வங்கிகள் உருவாக எந்த கமிட்டி பரிந்துரை செய்தது? நரசிம்மன் கமிட்டி, நரசிம்மன் குழு. பிராந்திய கிராம வங்கிகள் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் வர்றதுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா நரசிம்மன் குழு. விவசாய கடன் குழு என்பது டேஷ்? குஸ்ரு கமிட்டி. அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் கமிட்டி வந்து குஸ்ரு கமிட்டி. இந்தியாவில் எப்பொழுது தேசிய கூட்டுறவு கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது? 2001. எப்போது மாதிரி கூட்டுறவு சட்ட வரைவு, மாதிரி கூட்டுறவு சட்ட வரைவு, அதாவது when மாடல் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1990. வங்கி ஆணையம் 1972 தலைவர் நரசிம்மன். சேர்மன் ஆஃப் பேங்கிங் கமிஷன் 1972 நரசிம்மன். முதல் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம், முதல் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் எதுனா திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம். யாருடைய ஆய்வு வட இந்தியாவிற்கான மக்கள் வங்கி என்ற தலைப்பை பெற்றது? வட இந்தியாவிற்கான மக்கள் வங்கி என்ற தலைப்பை பெற்றது யாருடைய ஆய்வுனா டியூபர்நெக்ஸ். சர்வதேச கூட்டுறவு அமைப்பின் பிராந்திய அலுவலகம் புதுடெல்லியில் யாரால் துவக்கி வைக்கப்பட்டது? ஜவஹர்லால் நேரு. ICA இருக்கு இல்லையா, இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ் ரீஜனல் ஆஃபீஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இது ஏற்கனவே பார்த்தோம், எங்கே இருக்குது அப்படின்னா பார்த்தோம், நியூ டெல்லி. இதை இனாகரேட் பண்ணவங்க யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. கூட்டுறவு கொள்கையில் புதிதாக சேர்க்கப்பட்டது எது? சேர்க்கப்பட்டது கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டி. இது வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க இப்போ நடந்த SRB எக்ஸாமில். கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டி வந்திருந்தது. வணிகத்தின் மொழி கணக்கியல் டேஷ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ் அக்கவுண்டிங். பணிக்கொடை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1972. இந்த கேள்வியும் இப்போ நடந்த SRB எக்ஸாம் 2025 அக்டோபர் 5 அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பணிக்கொடை சட்டம் 1972.
கூட்டுறவு என்ற சொல் எதிலிருந்து பெறப்பட்டது? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, லத்தீன் வேர்டு. 3 முதல் 12 மாதத்திற்கு உட்பட்ட கடன் ஷார்ட் டேர்ம் லோன். 3 முதல் 12 மாதம், அதாவது 3 to 12 months அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஷார்ட் டேர்ம் லோன், குறுகிய கால கடன். கூட்டுறவு சங்கத்தில் காப்பு நிதி எதிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படுகிறது? நிகர லாபம். பேங்கர்ஸ் பேங்க், இதுவும் கேட்டிருந்தாங்க. வங்கிகளின் வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ. இதுதான் ப்ரீவியஸ் இயரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது கூட்டுறவு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். முடிஞ்ச அளவு வந்து ரெஃபர் பண்ணிக்காங்க. வங்கிகளின் வங்கி, ஆர்பிஐ, இந்த கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க எஸ்ஆர்பியில். தமிழ்நாட்டில் கூட்டுறவுகளின் அமைப்பு 3 அடுக்கு முறை. ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் செயல்பாட்டு எல்லைகளை கொண்ட கூட்டுறவுகள் டேஷின் கீழ் பதிவு செய்யப்படுகிறது. மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட், அதாவது பல்வகை மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். இதை வந்து இது கொஸ்டினாக கேட்டு இது ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. பல்வகை மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இது கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த சட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டு கீழே எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவுலாம் ஒன்றா செயல்படுது அப்படிங்கிறது தான். ஸோ இது கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் இன்டைரக்டாக இருக்குது, ஆனால் கொஸ்டின் வந்து வந்தது. ஏபிசிஎம்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டி. ஏபிசிஎம்எஸ். கூட்டுறவு மொத்த விற்பனை அங்காடியின் நுகர்வோருக்கு தருவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. தரமான பொருட்கள், நியாயமான விலை. கூட்டுறவு நகர வங்கி, ஊதியம் ஈட்டுவோர் சங்கங்கள், சேமிப்பு மற்றும் கடன் சங்கங்கள் டேஷ் உதாரணமாக திகழ்கின்றன. வேளாண் சாரா கடன் சங்கங்கள், நான் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிஸ். கூட்டுறவு நகர வங்கி, ஊதியம் ஈட்டுவோர் சங்கங்கள், சேமிப்பு மற்றும் கடன் சங்கங்கள் இதுக்கு உதாரணம். வாம்னிகாம் அப்படின்னா வைகுந்த் மேத்தா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். வைகுந்த மேத்தா தேசிய கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம். என்சிஐயால் வெளியிடப்படும் டேஷ் இதழ் ஆகும். இது வந்து மந்த்லி, மாத இதழ். கோஆப்ரேட்டர் அப்படிங்கிறது, கோஆப்ரேட்டர் இஸ் எ டேஷ் ஜேர்னல் பப்ளிஷ்ட் பை என்சிஐ. அது இங்கே மறைஞ்சிருக்கு, தமிழில் மறைஞ்சிருக்கு, இங்கே இருக்குது பாருங்கள். கோஆப்ரேட்டர் இஸ் எ டேஷ் ஜேர்னல், மந்த்லி ஜேர்னல், மாத இதழ். தள்ளுபடி என்பது டேஷ் சார்ந்த சங்கங்களை குறிக்கும். கைத்தறி. சங்கத்தின் கூட்ட நடவடிக்கை பதிவேட்டின் பொறுப்பாளர், செயலாளர். சர்வதேச கூட்டுறவு அமைப்பின் தலைமையிடம், இது பார்த்துக்கோங்க. இது 2-3 கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்துருக்கோம். சர்வதேச கூட்டுறவு அமைப்பின் தலைமையிடம் எங்கே இருக்குன்னா ஜெனீவா. த ஹெட் குவார்ட்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ் எங்கே இருக்குன்னா ஜெனீவாவில். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.